மச்சான போல் பாட போறேன்டா என்பது ஒரு பாம்பு தந்தா சேர்ந்து கூடி அது தோற்றலி தந்தா ஆனா சதக்கார கூடி சொல்லி ஊற்றி கூடி உன்ன குடி மச்சான பாட போறா கொடுக்குறாரு சதக்கார கூடி சொல்லி ஊற்றி கூடி உன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா சொல்லி ஊற்றி கூடி உன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா வணக்கம். கட்டான உடலழகி காந்தரவ கண்ணழகி சீட்டாக பறந்து வரும் பார்க்கும் பார்வை பரவச ஊட்டும் பேசும் வார்த்தையின் போதை உண்டாக்கும் வானம் வானப்பட அப்படி இருக்கேன் நான் யார்? இது என்ன சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலைன்னு பெயர் பெற்று சிறும் சொப்பரம் வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு என் பொண்ணான காலை எடுத்து 8 மணிக்கெல்லாம் வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்களா எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. நீ ஆம்பளையா? சரி சரி, ஆமா. ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம கூட இருந்துருவேன், ஒரு வாரம் கூட இருப்பேன். ஆனா ஒரு நாளுக்கு ஒரு ஆம்பளைய பார்க்காம இருக்கவே முடியாது. இவ்வளவு பேரு என்ன பிரயோஜனம்? நீங்க யாராச்சும் வரீங்களா? சரி, நீங்க யாரும் வர மாதிரி தெரியல. ஆனாலும் என்னுடைய அடுப்புல பூனை தூங்குது. அதனால யாராச்சும் ஒரு கிராக்கி அட்டன் பண்ணி ஆகணும். வராங்களா பாப்போம், அமர்ந்து பார்க்கலாம்.
Sorry for the disturbance. Ladies and gentlemen. 1050 ரூபாய் எடுத்தாந்து கரண்ட் பில்ல இந்த காட்டுக்கா நல்லூர்ல கரண்ட் பில் கட்ட வந்துக்கிறேன் வாஜாரா. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. பில்லு கட்டிட்டு போறாளே போறாளே அப்படின்னா என்னப்பா? நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சுட்டேன். தமிழ் கேட்கறேன். இன்னும் எதுல வாய வைப்புன்னு எனக்கே தெரியாது. நோ தமிழ். சரி சரி. உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர் தான் கற்சிலை. கற்சிலை. ஆமாங்க. ஸ்வீட். ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும். கேட்டீங்களே. Your name? My name is Osama bin Laden. என்ன சொன்னீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையிலிருந்து வருகிறேன். அமெரிக்காவா? போலீஸ் தொல்லை அதிகமா தாங்கல. அதனால தமிழ்நாடு வந்துக்கிறேன். எதற்காக? பக்கத்துல நிக்கிறது யாரோ போலாம். யாரோ பிள்ளை சிக்னல் கிடைக்கல. அப்படியா? பிள்ளைல அங்கேயே விட்டுட்டேன். அதற்காக 1050 ரூபாய் எடுத்துக்கிறேன். என்னது? 1050? உனக்கு வாயே தகனம் வாழ போற இடம் சிறப்பா இருக்கின்றேன். அப்படியாங்க? 1050 ரூபாய் பணம். பணத்தை பார்த்ததே இல்லையா? சரி சரி. ஆமா, இங்க எதற்காக வந்திருக்கீங்க? கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். அப்படியாங்க? நானா ஊருக்கு புதுசா? கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது உங்களுக்கு தெரியுமா? ஏங்க நீங்க வரவினருக்கு தான் கரெக்டா வந்திருக்கீங்க. கரெக்டா வந்திருக்கிறேனா? ஆமா. அப்படின்னா இதாங்க கரண்ட் ஆபீஸ். கரண்ட் ஆபீஸே இதுதான். இதுதாங்க. நான் கவர்மெண்ட் தான் வேலை செய்யறேன். கரண்ட் ஆபீஸே ஆமாங்க. கரண்ட் பில் இங்க தான் கட்டணும். நீங்க கரண்ட் பில் எங்க தான் கட்டணும்? கவுண்டர் இது உள்ளே இருக்குது. ஆமா. கவுண்டர் உள்ள கை வச்சா கை மாட்டிக்காதா? மாட்டவே மாட்டாதுங்க. சரி மேடம். அப்படியா? அங்க கரெக்டா கரண்ட் ஆபீஸுக்கு வந்துட்டேன். அப்படியா? என் பொண்டாட்டி வேற ஏரி வேலைக்கு போயிட்டு வந்தா. அப்படியாங்க? பணம் எடுத்து ஏடிஎம் கார்டில் கொடுத்து வந்துருக்கிறான். அப்படியா? கார்டை கொடுத்தா 2 சொருவுன வந்துச்சா? என்னது பணங்க. அதனால நான் போய் லைன்ல நிக்கிறேன். என்னங்க நில்லுங்க. நீங்க பயமா தெரியுது எனக்கு. லைன்ல நிக்கவே கூடாதுங்க. ஏன்னா இன்னைக்கு மொத கஸ்டமரே நீங்க தாங்க. கரண்ட் ஆபீஸ்ல கஸ்டமரா? ஆமா. சங்கேதமா இருக்குது. 1050
போது உஷா. எனக்கு ஆமா இப்போதைக்கு வச்சு நான் பேசக்கூடாது. வாங்க உட்காருங்க. வாங்க. ஏங்க உட்கார வைக்க போறீங்களா? ஆமா. எந்த ஆபீஸ்ல கவர்மெண்ட் நியாயமா இது? ஆபீஸ்ல உட்கார வைப்பாங்களா? ஐயா ஆக்சுவலி இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு. கம்ப்யூட்டர் காலம். ஆமா. கஸ்டமரை உட்கார வைக்க ஆமா நீங்க வெகு தொலைவில் இருக்கீங்க. அதனால பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா, பூஸ்ட் சாப்பிடுறீங்களா, இல்லைன்னா ஸ்பெஷலா மறந்தாவா? நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன்மா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. ஆமாங்க. மட கம்பா ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? புறவேல ஐயா இந்த கரண்ட் ஆபீஸ்க்கு வரக்கூடிய ஆம்பளைக்கு தான் என் மேல ஏறுவாங்க. நான் கம்பு மேல ஏறனா கூட லெகின்ஸ் போட்டுக்கிட்டு ஏறுவாங்க. மேடம் லெகின் போட்டுக்கிட்டு மேல ஏறுவீங்க. ஒருவேளை கம்பத்துக்கு மேல போன பிறகு லெகின் தபால் விட்டு போச்சு ஏழை பசங்க கரண்ட் ஆச்சாவா? அதனால வலது மூலையில் உள்ள சங்கம் கரண்ட் பில் கட்டும் சீனுக்காக ரூபாய் 50 கொடுத்திருக்கிறார்கள். சீனுக்காக 50 ரூபாய் கொடுத்துரு. ஆமா என்ன சாப்பிடுங்க? போனா மூச்சு வாங்க எனக்கு ஆட்டோ டொக்கு நினைக்காதீங்க. அது பேரு அதெல்லாம் போகட்டும். என்ன சாப்பிடுறீங்க? கரண்ட் ஆபீஸ்ல சாப்பிடுறது. ஆமாங்க சாப்பிடுறது கொடுப்பாங்க கஸ்டமர். ஓ இன்னைக்கு ஆயுத பூஜையா? ஆயுதங்களுக்கெல்லாம் பூஜை போட்டே ஆகணும். போடணுமா? போட்டே ஆகணுங்க. சரிங்க எதனா சில்லுன்னு இருந்தா அடி வாங்கல சொம்புதாங்க உள்ள வந்த பிறகு வேற போன் வர அடிக்குதுங்க. அது யாருக்கு வர போகணும்னு தெரியல. பார்த்து பிடிங்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. கண்ணை முடிக்கணும் கொசு விட்டுட்டா
ஒரு மாதிரியா இருக்குது. இது ஆக்சுவலி நான் பெண்மை தெரியும். பெண்மை உணர்ந்துட்டீங்களா? ஆமா. அதெல்லாம் போகட்டும். என்னதுக்கு இது? இதுதான் கூலிஸ். கூலிங் கிளாஸ். கூலிங் கிளாஸ் கண்ணாடி. ஆமாங்க. இது நீங்க போடும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருதுங்க. என்ன ஞாபகம்? என்ன தெரியுமா? தசாவதார படம் இருக்குல்ல? தசாவதார படம். ஆமாங்க. உலக நாயகன் கமலஹாசன். அவரை பாக்குற மாதிரியே இருக்குங்க இந்த கண்ணாடி போடும்போது. உலக நாயகன் கமலஹாசன். ஆமாங்க. தசாவதார படம். அதனால கமலே என்கிட்ட கடன் வாங்கி போனார் இந்த கண்ணாடி. கண்ணாடியா? என்ன? நான் எங்க இருக்க வேண்டிய ஆளு? ஐயோ, சரிங்க, அதெல்லாம் போகட்டும். இதுக்கு நேரம் ஆயிடுச்சு. கவுண்டர் ஓபன் ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இந்த 10 நிமிஷம் வரையும் நீங்க சும்மா தான் இருக்கணும். அதனால நான் ரேடியோவை போடட்டுமா? போய் இப்ப ரேடியோலாம் கூட போடுறீங்க. ஆசா போனமா 10 நிமிஷம் தானே, ஒரு நல்ல பாட்டா போடுங்க. என்னமோ தெரியல. கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாதா? ஆமாங்க. சரி சரி. ஆனாலும் நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? பாடும். அப்படியா? பாடி தொலையும். மகனே கரண்ட் பில்லு கட்டிட்டேன். ஐயோ அண்ணா உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. என் பேண்ட் ஏதா என் பொக்கா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி என் 1050 ரூபாய் பணம் 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 என் பணம் பணம் என் பணமும் பணம்
உன் பணம் இதான் என் பணம் தான். உன் பணம் தான் உன் பணம் பணம் என் பணம் 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 ஏய், பணம் 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 பணம். பணம் இருந்தால் பணம் 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 மேடம் பாவாடை சாமியார் மாதிரி ஆட்டிட்டு மேடம் மேடம் பணத்தை கட்டிட்டீங்களா? எங்கப்பா கவுண்டர் உள்ள வச்சுட்டேன். கவுண்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் அப்ப பில்லு வருதான்னு பார்க்குறேன். சரி சரி என்ன வேணும் உனக்கு? இந்தா, 1050 ரூபாய் பணம் கட்டணும் தானே? யார்கிட்ட கொடுத்த? சிஎம்க்கு ஃபோன் பண்ணுவேன் இப்போ. ஏமாத்துறேன். பண்ணு. நான் போன் பண்ணா? ஆமா பணம் 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 பணம்னு கேக்குறியே, நான் யாரு என்னன்னு தெரியாமலே என்னிடத்தில் வந்து 1050 பணம் கொடுத்துருக்கிறேன். மேடம் ஏய், நோட்டு. ஓ மேடம் ஓகே. நான் யார் தெரியுமா? டேய், நான் யார் தெரியுமா? காசு இருந்தால் தான், இல்லை என்றால் சி. தாசி. தாசியா? தாசி நான் தெவடியா தானே? அப்பா 1050 ரூபாய் தெவடியா மேடம் தெவடியா மேடம் தெவடியா மேடம் தெவடியா மேடம் தெவடியா மேடம். இன்னைக்கு தான் கடைசி தேதி. என்னால போர் மேடம் கிளம்பிட்டு போர்மேன் குமாரவேல் 50 ரூபாய் கொடுத்துருக்காரா? ஆமா. அவருக்கே கருத்து வட்டியா பொச்சத்து பண்ணி பாருங்க. எதுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு? கடைசி தேதி. அப்படியா? போலீஸ்கார புடி போட்டு ஐயோ, ரூபே. ரூபுடா. டேய், அந்த வேலை நான் பார்க்க மாட்டேன். ரூம்பு. அதான் ரூம்புடா, ரூம்பு. மேடம் மேடம் டேய், பணம் இல்லாத போனா போனா என் பொண்டாட்டி என்ன சேர்க்க மாட்டான். அதுக்கு என்ன பண்ணணும்? பில்லு இல்லாத போனா ஹெல்ப்பர் பீஸ் கையில புடிக்க போடுவான். பாருடா. குண்டு பழுப்பு கூட டேய், நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேலை. பாருடா. அச்சா கூட அடிக்க சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாசி கிட்ட வந்த பணம் வீடு திரும்பாதுடா. இதே மாதிரி எத்தனையோ பணம் அடிச்சுக்கிறேன் மேடம். மேடம் மேடம் நான் சிரிக்கிறதா எப்படியா மேடம் தேவருக்கெல்லாம் மரியாள். அப்படின்னு கூட எப்படியால நான் செய்வேன் அவங்கள காட்டுறேன். இதுதானே வேணும்? வரட்டுமா? எப்படியா மேடம் கொடுக்குறா பட்ட ஜன்மம் உடம்ப பாரு எலும்பு தோலுமாக தெரியுமா? கொடுத்துட்டுமா? கண்ணை திறக்கணும். கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. வேணாண்டி ஆம்பள பாவம், அங்காத அவனோட சாபம்.
சொன்னா முட்டி போடு. நான் எத்தனை பேரை முட்டி போட வச்சிருப்பேன். அதெல்லாம் அப்படிடா. வேலைக்கு ஆகாது முட்டி போடு. போடுற முட்டிய. வீட்டுல கைய. தொண்டை வலிக்குதா? இந்த ஆஸ்பத்திரியில என்டோஸ் பண்ணி விடுவாங்க பாருங்கயா. போடு, எடுத்துட்டு போ. இதுவாயா பிள்ளையா? 1050 ரூபாய் போய்தாவா? போய்தா, போய்தா. போய்தா, போய்தா, போய்தா. ஓ சீனிவாசா, கோதண்டராமா. கல்லு கடையில காரி முண்ட நாய, ஒயிட் ஷாப்புல உதவங்க நாய, சாக்கடை கடையில வாந்தி எடுத்த நாய, சாராய கடையில கடை வச்ச நாய, முதல்ல மோசம் வச்சிருக்கு. 1050 கரசு பிள்ளை கட்டோம் எவ்வளோ என்னடா வேணும்? மேடம் நான் திருப்பதி வேலைவாழாமல் போற மாதிரி ஆகிட்டுக்கிறேன். மேடம் இதுவா பில்லு? ஆமா. நான் வந்த பிளான்ட் அமெரிக்காவிலேருந்து நான் வந்த வேகன் ஏரோப்ளைன்ல நிற்குதுரா. மேடம் பணம் இல்லை. பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி விட மாட்டான். விட மாட்டா. பில்லு இல்லாத போனா ஹெல்ப்பர் விட மாட்டாரு. விட மாட்டாரு. இந்த சொம்போட போனா ஊர்ல நாய் விடாது என்ன. அதனால மேடம் தேவடியா மேடம் தேவடியா மேடம் தேவடியா மேடக்காவுடா எனக்கு நல்ல வேலை. சரி சரி, இப்போ என்ன பண்ற? என்னடா பண்ணணும்? தேவடியா உன்னை எதனா வேலை இருந்தா போட்டு கொடுங்க. வேலை தானே உனக்கு நான் கொடுக்கண்ட வேலை. என்ன தெரியுமா? அனுதினமோ என் வீட்டு தெரிய எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. ஒரு ஆம்பளையா ஒரு ஆம்பளையா ஒரு ஆம்பளையா ஒரு ஆம்பளையா ஒரு ஆம்பளையா ஒரு ஆம்பளையா நீ உள்ள அனுப்பணும். அதுக்கு என்ன தெரியுமா வேலை? ஒரு ஆம்பளையா நான் உள்ள அனுப்பணும். டோக்கன் போட்டு அனுப்பணும்டா. டோக்கன் போட்டு ஆம்பளைங்களை உள்ள அனுப்பணும். இது என்ன வேலை? இதுக்கு பேரு தான் டாபர் மாமா வேலை. ஐயோ அம்மா தாயே ஏறு மேல உட்காந்துக்கிட்டோ போட்டு ஏறி வேலைக்கு பண்ணு. அவன் பணம் கட்டி கவுரு முட்டா வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கொடுத்து டாபர் மாமா வேலை வாங்குறான். நாடகம் முடிச்சு தெருவை போறான் பார்த்தா டாபர் மாமா. நான் ஒரு டாபர். அதேதான் நீ ஒரு டாபுரு தான். என்ன உனக்கு கோவம் வருது? காடு கொள்ளாது. பணம் கட்டிட்டு தவறு. நானும் சொல்றேன். நான் மட்டும் என்ன சொல்றேன்? நீதான் ஏமாந்துட்டு நான்
நான் எப்படி பாடுறேன்? நான் ஒரு நான் என்ன பாடுறேன்? எனக்கு சொல்ற நல்லாத்தா செய்வேன். நீ ஒரு டாபுருதான் டாபுருதான் டாபுருதான். இந்த கரண்ட் பில்லு கட்டுற நல்ல நேரத்திலே அதே கரண்ட் கட்டுற வேலையை செய்யக்கூடிய ஒரு மேன் குமாரவேல் அந்த தேவையாளுக்காக தெய்வத்திற்காக ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார். ஆபீஸ்ல எத்தனை பில்லு நீ கட்டிருக்க? சரி சரி ஆமாண்டா இப்படி அடுப்புல பூனை தூங்குதா குச்சி வச்சு கலருக்கு. சரி சரிடா. இந்த காட்டுக்கா நல்லூர்ல நான் டாபர் மாமா வேலை பாக்குறேன். உன் ரேட்டு என்னன்னு ஒரு மாமா உன் ரேட்டு என்னன்னு சொல்லு. அப்படியா? இந்த ஊர்ல யாருன்னா வராங்களான்னு கேட்டாரு. அப்படியாகட்டும். சொல்லட்டுமா? தாதா தருகிற தைதம் தருகிற தாதா தருகிற தைதம் தருகிறதா தைதம் பத்து புடவையா தொட்டா 1000 ரூபாடா. பக்கத்துல வந்து படுக்கா 2000 ரூபாவா? ஆமாண்டா. ஏய் யாரு அனாதா? அனாதா 2000 ரூபாய் தான் கொடு. எதுக்கு 2000? அவ பக்கத்துல போய் படுக்க போறேன். படுக்கிறதுக்கே 2000மா? பணம் இந்த நேரத்துல ஏது? நாடகம் நல்லா இருந்து காலையில் நம்ம தலைவர் நம்ம சம்பவம் மைசூர் பண்ணாங்க. பால்கார கணக்கு வச்சு உட்காந்து அடுத்த ரெண்டு மல்லி முல்லை காட்சி தாதா தருகிற தைதம் தருகிற தாதா தருகிற தைதம் தருகிறதா மாதுளப்பழமா 4000 ரூபாவா? நான் 1050 ரூபாய் கொடுத்துக்கிறேன். பாதி மாதுளை பாயத்தை கட்சிக்கிறேன். வட்ட வட்ட பாவாடை தொட்டா 5000 மாமா 5000 உள்ளிருக்கும் பப்பாளி பழம் 6000 தைதம் 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 தா தைதம் 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 பட்ட பட்ட பாவாடை தொட்டா 5000 ரூபாய். உள்ளிருக்கும் பப்பாளி பழம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல்டா. எனக்கு சூத்து கலப்பான். டேய் கண்ணு நல்லா தெரியும்டா. கண்ணு நல்லா 6000 ரூபாய் ஒரு ரேட். ஆமா. சரி ஆமா. இப்போ தெரியாது. இந்த கிராமத்துக்கு யாருமே வர மாட்டாங்க. நீ உட்காரு. பாரு 6000 ரூபாய் எடுத்துன்னு யாரு வர போறா?